வைராக்கியம் சந்நியாசம் ஏற்ற உங்ககிட்ட இல்ல இல்லையா, அதனாலதான் உங்களை விட ஜனகர் வசதி அப்படின்னு. நம்மளுடைய அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல ஈஸ்வர சம்ஹிதையில பார்வதி தேவியானவள் சொல்றா, மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவானதும் ரகசியத்திலையும் மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு பார்வதி தேவி சிவபெருமானை கேட்க, நிருசிம்மன் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிற. அவன் சொல்றான், உன் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறான். திருப்பதியில இருக்கக்கூடிய 7 மலைகள்ல முதல் மலையை ரிஷபாசுரன் தவம் பண்ணின மலையை ரிஷபாத்ரி அப்படின்னு அவன் பேர்ல கூப்பிடுறான். திருப்பதி மலையில முதல்ல இருந்தது யார் அப்படின்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் அந்த வெங்கடேஸ்வர சுவாமி நம்ம கூடவே இருக்கிறதாக இன்னி வரைக்கும் காட்டின்னு இருக்கார். இந்த வெங்கடேஸ்வர சுவாமி இந்த வெங்கட மலையில எப்ப வந்தார் அப்படின்னு கேட்டான்னா, பலவிதமான புராணங்கள் பலவிதமான பதில்களை நமக்கு சொல்றது. சொல்ல போனா இந்த வெங்கட மலையானது இந்த கலியுகத்துல இல்ல, சொல்ல போனா 4 யுகத்திலையும் வெங்கட மாமலையானது இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அற்புதமான திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்தில சீதையினுடைய அப்பாவாக சொல்லப்படக்கூடிய ஜனக மகாராஜா. இந்த ஜனக மகாராஜாவானவர் என்ன பண்றார் அப்படின்னா, பெரிய ஆஸ்திகர், பெரிய பக்தர், பெரிய விஷ்ணு பக்தர். நம்ம எல்லாரும் ஜனக மகாராஜாவினுடைய ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். அதுல என்ன அப்படின்னா, ஜனக மகாராஜா கர்க மகரிஷியினுடைய முக்கியமான சிஷ்யர், ரொம்ப அத்தியந்த சிஷ்யர். அந்த கர்க மகரிஷியினுடைய மற்ற சீடர்களுக்கு ஜனக மகாராஜா மேல ஒரு பொறாமை இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டானா, கர்க மகரிஷி எப்ப பாரு ஜனக மகாராஜாவுக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுனால மற்ற மாணவர்களுக்கு ஜனக மகாராஜா மேல ஒரு பொறாமையும் ஒரு அசூயையும் ஒரு கோபமும் இருந்தது. இப்போ இது கர்க மகரிஷிக்கு தெரியறது. அதனால கர்க மகரிஷி என்ன பண்றார் அப்படின்னா, மற்ற சிஷ்யர்களுக்கு ஜனக மகாராஜாவினுடைய உண்மையான ஞானத்தை, உண்மையான அறிவை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சின்ன நாடகம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். தன்னுடைய மாணவர்களையும் ஜனக மகாராஜாவையும் அழைச்சுக்கிட்டு பக்கத்துல அந்த மிதிலாபுரி பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்கு கர்க மகரிஷியானவர் போறார். அப்படி அவர் போகும்போது அரண்மனையிலேருந்து ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து ஐயோ ஜனக மகாராஜான்னு அலறான். கூட்டத்துல இருந்தவங்க அத்தனை பேரும் பதறி போறாங்க. அப்போ ஜனக மகாராஜாவானவர் என்ன ஆனது அப்படின்னு பொறுமையா கேட்டார். அதுக்கு அந்த ஒருத்தன் ஓடி வந்தா இல்லையா, அவன் என்ன தெரியுமா சொல்றான், மகாராஜா உங்களோட மாளிகை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மகாராஜா உங்களோட செல்வங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மகாராஜா உங்களோட குடும்பம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா. இத கேட்டதும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவோம்ல, நம்மளோட மாளிகைக்கும் நம்மளோட குடும்பம் இருக்கிற இடத்துலயும். ஜனக மகாராஜா சிரிச்சுக்கிட்டே கேட்டாரா, இந்த உலகத்துல என்னோடதுன்னு எது இருக்கு, எதுவுமே நிரந்தரம் இல்லையே, அப்படி இருக்கிறதே என்னோடதுன்னு எது எரியறதுன்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்டா. அப்படி ஓடி வந்து சொன்னவன் என்ன பதில் அதுக்கு சொல்றதுன்னு தெரியாம அப்படி திகைச்சு போய் நிக்கிறான். அப்படி அவன் திகைச்சு போய் நிக்கிறத இன்னொருத்தன் ஓடி வரான். அவன் ஆசிரமத்துல வேலை செய்யக்கூடியவன். அவன் சொல்றான், ஆசிரமம் பத்தி எரியறது, அங்க இருந்த சீடர்களினுடைய தண்ட கமண்டலமும் காவி வேஷ்டியும் பத்தி எரியறதுன்னான். உடனே அந்த கர்க மகரிஷியோட சிஷ்யர்கள் சந்நியாசம் ஏற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தனை பேரும் ஐயோ என்னோட தண்டம் போயிடுத்து, ஐயோ என்னோட கமண்டலம் போயிடுத்து, ஐயோ என்னோட காவி வேஷ்டி போயிடுத்து அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்களாம். அப்போ கர்க மகரிஷி நில்லுங்க அப்படிங்கிற. எல்லாரும் எதுக்கு இவர் நிக்க சொல்றாரு இந்த மாதிரி சமயத்துல அப்படின்னு அந்த சிஷ்யர்கள்லாம் திரும்பி பார்க்கறத கர்க மகரிஷி சொன்னார், இது அத்தனையும் என்னுடைய நாடகம் தான். சந்நியாசம் ஏற்ற நீங்க எப்படி இருக்கணும், தண்டக மண்டலத்திலையும் காவி வேஷ்டி மேலையும் ஆசை வைக்காம எல்லாம் துறந்து முற்றும் துறந்தவர்களாக இருக்கணும். ஆனா நீங்க தண்டக மண்டலத்து மேல இருக்கிற ஆசைய கூட விடல. ஆனா ஜனக மகாராஜாவுக்கு ஒரு மனைவி இருக்கா, அந்த ஜனக மகாராஜாவுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கா, அந்த ஜனக மகாராஜா மிதிலாபுரி ஆட்சி பண்றார்,
இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய அந்த ஜனக மகாராஜாவினுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த வைராக்கியம் சந்நியாசம் ஏற்ற உங்ககிட்ட இல்லையா? அதனாலதான் உங்களை விட ஜனகர் வசதி அப்படின்னு. அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார் பகவத்கீதையில, ஆஸ்திகாக ஜனகாதய அப்படின்னு சொல்ற. பகவத் நம்பிக்கையுடைய ஆஸ்திகர்கள்ல நான் ஜனக மகாராஜாவாக இருக்கேன் அப்படிங்கிற. இப்ப எல்லாரும் நான் இல்லறத்துல இருந்தாலும் துறவரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவி வேஷ்டி சுத்தின்னா காவி வேஷ்டி கட்டிக்கிறது ஒரு ட்ரெண்டா எடுத்து. ஆனா காவி வேஷ்டி கட்டினா மட்டும் சன்னியாசம் வாங்கின்றதா இல்ல, நம்ம சம்சாரிகள் கட்டக்கூடிய வெள்ளை வேஷ்டி கட்டினா கூட சன்னியாசியா இருக்கலாம் அப்படின்னு காமித்த ஒரே மகா ஜனக மகாராஜா. இந்த ஜனக மகாராஜா திரேதா யுகத்துல இருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜனக மகாராஜாவானவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவருக்கு தினமும் விஷ்ணு பூஜை பண்ணும்போது அந்த விஷ்ணு பூஜையில ஒரு கேள்வி, ஒரு பிரார்த்தனைய பகவான் கிட்ட வச்சார். அப்பா ஸ்ரீமன் நாராயணா, எனக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காத, எப்பவும் நல்லதையே கொடு அப்படின்னார். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், அனைத்தையும் துறந்த முற்றும் துறந்த வாழ்க்கையை ஜனக மகாராஜாவானவர் இல்லறத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவர் எப்படி எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத நல்லதை மட்டும் கொடு அப்படின்னு கேட்கலாம். முற்றும் துறந்தவருக்கு எனக்கு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எல்லாம் ஒன்னா நினைக்கணும், அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா என்னமோ பிரார்த்தனை பண்றத அப்படி சொல்லிட்டேன், அப்படி சொல்லிட்டே இருக்கார் பிரார்த்தனை பண்ணும் போதெல்லாம். நம்ம குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லுவார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா அப்படின்னு பாசுரத்துல ரொம்ப அற்புதமா சொல்ற. என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம மருத்துவர்கிட்ட டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறார். பார்த்துட்டு உங்க உடம்புல இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டியை எடுத்தாதான் உங்களுக்கு அந்த வலி போகும் அப்படிங்கிறார். நம்ம என்ன சொல்றோம், உடனே எடுத்துருங்க டாக்டர் அப்படிங்கிறோம். நம்மள ஆபரேஷன் தியேட்டருக்கு இழுத்துட்டு போற, அங்க அனஸ்தீஷியா கொடுக்கற. அந்த அரை மயக்கத்துல மருத்துவர் கையில பெரிய கத்தி இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஐயோ கத்தி வச்சு என்ன கொல்ல போறான் அப்படின்னு எழுந்து ஓடி வரோமா? இல்ல, தைரியமா அங்க படுத்துன்னு இருக்கோம். கத்திய வச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் நமக்கு தீங்கு செய்ய போறார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம மயக்க நிலையில இருக்கோம். இருக்க நம்மளோட உடம்ப நம்ம சம்மதிக்கிறோம். அதுக்குதான் அனஸ்தீஷியா நம்மளே கொடுக்கறதுக்கு நம்ம சம்மதிக்கிறோம். இதே விஷயம்தான், அதாவது வாளால் அறுத்து சுடினும். இது இந்த காலத்து மருத்துவம். அந்த காலத்து குலசேகர ஆழ்வார் காலத்திலேயே வாளால் அறுத்து சுடினும். ஏதாவது ஆபரேஷன் பண்ணா அப்படின்னா அதை வாளால் அறுத்து, அதான் அந்த இடத்த வாளால அறுத்து அந்த இடம் சேர்றதுக்காக அதே வாழை நெருப்புல காட்டி அப்படி சுடுவாளாம். ஆக மொத்தம் ஆபரேஷன் இப்ப வந்தது இல்ல, குலசேகர ஆழ்வார் காலத்திலேயே இருக்குன்றத நம்மளால பாசுரத்துல உணர முடியாது. வாளால் அறுத்து சுடினும். எப்படி ஒரு நோயாளன் மருத்துவன் கையில கத்தி இருந்தாலும் அந்த மருத்துவன் தனக்கு தீங்கு செய்ய மாட்டான்னு நம்பி அந்த மருத்துவன் கிட்ட தன்னுடைய உடம்ப ஒப்படைக்கிறானோ, அத போல ஸ்ரீமன் நாராயணா, நீ மாயத்தால் மீளா துயர் தரினும். நீ எனக்கு உன்னோட மாயினால எந்த துயர் கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன், உன் காலடியிலேயே விழுந்து கிடப்பேன் அப்படிங்கிற. இந்த ஒரு பாவம், இந்த ஒரு பக்தி பாவம் தான் வேணும். அந்த பக்தி பாவம் ஜனகர்கிட்ட அந்த பிரார்த்தனை செய்யற சமயத்துல இல்லாம போனதுனால அவருக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துதான். என்ன கஷ்டம் அப்படின்னா, கல்யாணமாய் பல நாட்கள் ஆகியும் குழந்தை இல்லாத ஒரு தன்மை அவருக்கு வந்தது. நம்ம அத்தனை பேரும் புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் படிச்சிருப்போம். அந்த புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் அத்தனை அரக்கர்களும் போய் தபஸ் பண்ணுவா. சொல்ல போனா நல்ல தேவர்களும் தபஸ் பண்ணி பார்த்திருக்கோம். தவம் முடிஞ்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், நமக்கு இப்பதான் நவராத்திரி முடிஞ்சது. இந்த நவராத்திரி முடிஞ்ச நவராத்திரி 9 நாளும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணுவோம். இந்த தேவி மகாத்மியத்துல அம்பாளினுடைய 3 அவதாரங்களினுடைய கதையை சொல்லியிருக்கா. முதல்ல மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு. இந்த 3 கதைகளையும் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தமாக பகவத்கீதைக்கு சமமாக மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடியது இந்த தேவி மகாத்மியம்.
இந்த தேவி மகாத்மியத்துல கடைசியில மகா சரஸ்வதியானவள் சும்பனி சும்பனை வதம் செய்து விட்டு அங்க இருக்கக்கூடிய தேவர்களை பார்த்து கேட்கிறாளாம், உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு. அப்ப அவ சொல்றா, சர்வாவாதா பிரசமனம் திரைலோக்கியஸ்யா அகிலேஸ்வரி, எப்பெல்லாம் எங்களை திரும்பி அசுரர்கள் புடிச்சுக்கிறாளோ அப்பெல்லாம் நீ அவதாரம் பண்ணி எங்களுக்கு அசுரர்களை வதம் பண்ணி எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு கேட்கிறா. அமிர்தம் சாப்பிட்ட தேவர்களை நம்ம உயர்ந்த நிலையில வச்சிருக்கோம். இப்போ அம்பாளே நேர்ல வந்து உனக்கு என்னடாப்பா வரம் வேணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணு என்ன கேட்டிருக்கணும், இனிமே அரக்கர்களே தோன்றக்கூடாது, எங்களுக்கு துன்பமே வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, இது எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டிருக்கணும். இவா ரெண்டுமே கேட்கல. எப்பெல்லாம் எங்களுக்கு அரக்கர்களால துன்பம் வருதோ அப்பெல்லாம் நீ வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற. என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு அரக்கர்களால துன்பம் வரணும்னு அவ இன்டைரக்டா கேட்கிறா. அப்பதானே அம்பாள் வந்து காப்பாத்துவா. இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம போய் பகவான் கிட்ட இதை கூட அதை கூடன்னு கேட்டா நம்மளோட சின்ன மதியினால, நம்மளோட குறுகிய அந்த ஞானத்தினால என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியாம கண்டதை கேட்டு விட்டுடுறோம். அதுவே நமக்கு ஆபத்தா போயிடுறது. இப்படி இந்த ஜனக மகாராஜாவானவர் தெரியாம வேண்டினதுனால அவருக்கு இப்படி ஒரு துன்பம் வந்தது அப்படின்னு சொல்லுவா. நம்மளோட மகாபாரதத்துல குந்தி தேவியானவள் கிருஷ்ண பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்றா. அது எந்த கட்டம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா அது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய உரையானது ரொம்ப பெருசா போயிடும் அப்படின்றனால அதை பத்தி சொல்லாம அவ சொன்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்றேன். விபதசந்து ததசாஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம் அப்படிங்கிறா. கிருஷ்ணா, நானும் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன், எனக்கு கஷ்டம் வரப்ப எல்லாம் உன்னோட தரிசனம் கிடைக்கிறது. விபதசந்து ததசாஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு, எனக்கு கஷ்டம் வரும்போது, எனக்கும் என் பசங்களுக்கும் கஷ்டம் வரும்போது நீ வந்து காட்சி கொடுத்து அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுற. அதனால என்ன பண்றேன்னா, பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தர்ஷனம், எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் உன்னோட தரிசனம் எங்களுக்கு கிடைக்கிறதுனால, அதனால கிருஷ்ணா எனக்கு நீ ஏதாவது வரம் கொடுக்கறதாக இருந்தால் கஷ்டத்தையே கொடு. ஏன்னா அந்த கஷ்டம் வர சமயத்துல உன் தரிசனம் கிடைக்கிறது, உன்னை பார்க்க முடியறது, அந்த பாக்கியம் கஷ்டம் இல்லாத சமயத்துல வரமாட்டேங்கிறது, அதனால கஷ்டத்தை கொடு அப்படின்னு கேட்டாள். இதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு நம்மளோட பெரியவர்கள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமக்கு சொல்லுவா. ஆனா ஜனக மகாராஜா கஷ்டத்தை கொடுக்காத, இன்பத்தை மட்டும் கொடு அப்படின்னு கேட்கிற. ஒரு பதார்த்தமானது நல்லா இருக்கணும் அப்படின்னா அது இனிப்பாக இருந்தாலும் சரி ஒரு சிட்டிகை உப்பு போடணும். நல்ல காரமான பதார்த்தமாக இருந்தாலும் சரி ஒரு சிட்டிகை உப்பு போடணும். அந்த உப்பு இருந்தாதான் அந்த இனிப்புமே நமக்கு இனிப்பா இன்னும் கொஞ்சம் தூக்கி தெரியும். இல்ல உப்பு போடாம பாயசம் பண்றதுக்கும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு பாயசம் பண்றதுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த வகையில வாழ்க்கை அப்படிங்கிற பாயசத்துல உப்பு போல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாதான் நமக்கு இன்பத்தோட அனுபவம் நமக்கு தெரியும். அதனால்தான் பெரியவர்கள் சொல்லுவா, வெயிலோட அருமை நிழல்ல தான் தெரியும் அப்படி. அதாவது ஒரு இன்பம் நடக்க போறது அப்படின்னா, ஒரு இன்பம் வாழ்க்கையில வருதுன்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான அந்த தன்மை நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சாதான் நமக்கு தெரியும். இப்படி ஜனக மகாராஜாவானவர் தவறாக வேண்டிக் கொள்ள, அதனால அவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட அவரினுடைய குல குருவான சதானந்தர் வர. இந்த சதானந்தர் யாரு அப்படின்னா கௌதம மகரிஷிக்கும் அகல்யாவுக்கும் பிறந்த குழந்தை. இப்போ ராமாயணத்துல நம்ம எத்தனை பேரும் கேட்காத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ராமர், விஸ்வாமித்ரர், லக்ஷ்மணர் இவா 3 பேரும் எங்க மிதிலையில நுழையறா. மிதிலையில நுழையறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அகல்யாவோட சாப விமோச்சனம் நடந்தது. இப்போ ஜனக மகாராஜாவினுடைய அரசவையில அவரினுடைய ராஜகுருவாக கௌதம மகரிஷியினுடையும் அகல்யாவினுடையும் பிள்ளையான சதானந்தர் இருக்க. அவர் தான் பூர்ண கும்பம் வச்சு விஸ்வாமித்திரரை வரவேற்கணும். அப்படி வரவேற்கும் பொழுது அவர் தன்னோட அம்மாவுக்கு சாபமோச்சனம் கொடுத்ததுக்காக ராமரை பாராட்டணும். ராமருக்கு நன்றி சொல்லணும். ஆனா நிறைஞ்ச ராஜ சபையில அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா என் அம்மா சாபத்துல இருக்கா அப்படின்னு அவரே சொல்றாப்புல ஆயிடும். அதனால அழகா அவர் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்.
ராமா உன்னோட பெருமையெல்லாம் கேட்டேன், உனக்கு மிக்க நன்றி அப்படிங்கிற போல அப்படி மேலோட்டமா அப்படி தொடரா போலையும் தொடாத மாதிரியும் அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றதாக வால்மீகி செய்திருப்பார். அவசியம் அத்தனை பேரும் பாலகாண்டம் படிக்கிறதே ராமர் மிதிலைக்குள்ள நுழையக்கூடிய கட்டத்தை கொஞ்சம் உன்னிப்பா படிச்சேன்னா இந்த ஸ்லோகம் நமக்கு கண்லப்படும். இப்படிப்பட்ட அந்த சதானந்தரும் தௌமிய மகரிஷியும் சேர்ந்து என்ன பண்றார் அப்படின்னா இந்த ஜனக மகாராஜாவுக்கு ஒரு உபதேசம் பண்றார். என்ன அப்படின்னா, திருப்பதியில இருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலபதியை நினைச்சு நீ தியானம் பண்ணு, பூஜை பண்ணு, அவரை நினைத்த மாத்திரத்துல உன்னோட அத்தனை கஷ்டமும் நீங்கிடும் அப்படிங்கிற. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரணும். காலங்காலமா நம்ம கேட்கக்கூடிய வெங்கடேஷ கல்யாணத்துல கலியில தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த பிருகு மகரிஷியானவர் அவரினுடைய விஷ்ணுவினுடைய மார்பில எட்டி உதைக்க மகாலட்சுமியானவள் கோபித்து கொள்ள அதனால கீழே இறங்கி வந்தாருன்னு நம்ம கேட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஜனக மகாராஜா திரேதா யுகத்துல இருக்கார். ஆனா கலியுகத்துல வரப்போற வெங்கடேஸ்வர சுவாமியை பத்தி பூஜை பண்ணு அப்படின்னு இவருக்கு எப்படி சொல்லலாம்? எப்படி நடக்கும்? அதாவது இது என்ன டைம் டிராவலா பண்ணிட்டு போறா? இது என்ன பேக் டு ஃபியூச்சர் படமா? இல்லையே. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டானா, இந்த கதைகள்லாம் எதுல இருக்கு அப்படின்னா பவிஷ்யோத்தர புராணத்துல இருக்கு. பவிஷ்யோத்தர புராணம் அப்படின்னா பவிஷ்யம் அப்படின்னா இனிமே நடக்க போறது, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். வியாசர் இனிமே நடக்க போறத என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு புராணமாக கொடுத்திருக்க. அந்த பவிஷ்யோத்தர புராணத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு கதை இது. இதுல சதானந்தர் என்ன பண்றாரா, தன்னோட ஞான திருஷ்டியினால கலியுகத்துல வெங்கட மலையில வெங்கடாச்சலபதி வரப்போறாரு, அவர் வரப்போறவரை இப்பவே நினைச்சுண்டு நீ விரதம் இரு அப்படிங்கிற. இப்படி ஜனக மகாராஜா வெங்கடாச்சலபதிய நினைத்து விரதம் இருந்ததுனால அந்த விரதத்தினுடைய மகிமையினாலதான் அவருக்கு சீதாதேவிக்கு ஒரு தங்கையும் பிறந்து அவரை தசரதருக்கு மாட்டு பொண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சார். இது அத்தனையும் திரேதா யுகத்துல நடந்தது. இப்போ ரெண்டாவது யுகத்தை பார்த்துட்டோம். மொத யுகம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த மொத யுகத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, மொத யுகத்துல ரிஷபாத்ரி அப்படின்னு ஒரு மலை இருந்துதான். அந்த ரிஷபாத்ரி அப்படிங்கிற மலையில ரிஷபாசுரன் அப்படிங்கிற அரக்கன் தவம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அவனோட தலை காளமாட்டு தலை மாதிரி இருக்குமா. அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நரசிம்மரோட சண்டை போடணும் அப்படின்னு ஆசையா. சாதாரண பெருமாளோட இல்ல, நரசிம்மரோட சண்டை போடணும்னு ஆசை. ராமர் கிருஷ்ணர்னா கூட ஒரு 2 நாள் 4 நாள் யுத்தம் நடந்திருக்கும். நரசிம்மரோடனா அந்த க்ஷணமே போயாச்சு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். நரசிம்மரோட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டான யாரு? இந்த ரிஷபாத்ரியில தவம் பண்ணிட்டு இருந்த ரிஷபாசுரன். அதனால என்ன பண்ணுவானா, லக்ஷ்மி நரசிம்மனினுடைய மூல மந்திரம் 32 அக்ஷரங்கள் கொண்ட மூல மந்திரம், அந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணி தவம் பண்ணிட்டே இருக்கான. சொல்ல போனா நம்மளுடைய அந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல ஈஸ்வர சம்ஹிதையில பார்வதி தேவியானவள் சொல்றா, மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவானதும் ரகசியத்திலையும் மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு பார்வதி தேவி சிவபெருமானை கேட்க, சிவபெருமான் சொல்றார், விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் நிநாதத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணுமுக்ரம் நமாமியம் அப்படின்னு அவர் வேகமா ஸ்லோகம் சொல்லிட்டே வர்றார். கடைசியில நிருசிம்மனினுடைய மூல மந்திரத்தை பார்வதிக்கு உபதேசம் பண்றார். எந்த மந்திரத்துக்கும் மந்திர ராஜம்னு பேர் கிடையாது. அதாவது மந்திரத்துக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிற பேர் எந்த மந்திரத்துக்கும் கிடையாது. நிருசிம்மனுடைய மந்திரத்துக்கு மட்டும்தான் மந்திர ராஜம் அப்படின்னு பேர். மந்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மந்திரம் நிருசிம்மனினுடைய மந்திரம், 32 அக்ஷரங்களுடைய மந்திரம். அந்த மந்திரம் ரொம்ப ரகசியமானது. அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு இவன் என்ன பண்றானா, அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு தவம் பண்றான். யாரு? இந்த ரிஷபாசுரன் தவம் பண்ணிட்டே இருக்கான். தவமும் போயிட்டே இருக்கு. ஆனா தவத்தினோட பலன் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணானா, ஒரு யாக குண்டம் வளர்த்து அதுல நிருசிம்மனினுடைய மூல மந்திரத்தை சொல்லி தன்னோட தலைய வெட்டி போட்டானா. அவன் போட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தலை முளைச்சுதான். திரும்பி வெட்டி போட்டான்.
திரும்பி முளைச்சது. இப்படி 1000 வருஷம் தலையை வெட்டி வெட்டி போட்டு யாகம் பண்ணார். கடைசியில நிருசிம்மன் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிற. அவன் சொல்றான், உன் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறான். நம்மளோட புராணங்கள்ல இல்லாத ஒரு கதையை திருமங்கை ஆழ்வார் அழகா தன்னுடைய பாசுரத்துல சொல்ற. சீமாலிகன் அவனோட தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய், ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய், ஏமாற்றம் என்னை தருவித்தாய், இருவாட்சி பூச்சூடவாராய் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பாசுரத்துல நமக்கு ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதை, அது புராணங்கள்ல இப்ப காண கிடைக்காத ஒரு கதையை சொல்றார். கிருஷ்ணனுக்கு சீமாலிகன் அப்படின்னு ஒரு நண்பன் இருந்தார். அந்த நண்பன் ஒரு அரக்கன். அவனால உலகத்துக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படுது. அதனால கிருஷ்ணர்கிட்ட போய், இவன் கூட நண்பனா இருக்கீங்களே, இவன் ஒரு பெரிய அரக்கனாச்சே, இவன் உலகத்துக்கே தொல்லை கொடுக்கறானேன்னு எல்லாரும் போய் சொல்றா. கிருஷ்ணன் சொல்றார், அவனுடைய நல்ல கர்மா முடியட்டும், அவனை போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிறார். அவனோட நல்ல கர்மாவும் முடியறது. அந்த சமயம் இந்த சீமாலிகன் வந்து கேட்கிறான், கிருஷ்ணா, உன் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை நான் பயன்படுத்தணும், எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேட்கிறான். ஓ சொல்லித்தரேனே அப்படிங்கிறார் கிருஷ்ணர். என்ன பண்ணு, இப்படி வச்சுக்கோ, இப்படி போடு, சக்கரம் போகும் அப்படின்றார். அவன் அதே மாதிரியே கிருஷ்ணர் கையில இருந்து சுதர்சன சக்கரத்தை வாங்குறான், போடுறான், சக்கரம் போறது. இலக்க தாக்கிட்டு அந்த சுதர்சன சக்கரம் திரும்பி வருது. வரும்போது ரொம்ப வேகமா வரும் அந்த சக்கரம். அதனால கொஞ்சம் கழுத்துக்கு தூரமா வச்சு வாங்கணும். கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃப்ரெண்டுங்கிறதுனால நேரடியா அவன் மேல சக்கரம் போட முடியாது. அதனால என்ன பண்ணாரா, கழுத்துக்கிட்ட இப்படி கைய வச்சார். அவனும் ஓ சுதர்சன சக்கரத்தை இப்படி கழுத்துக்கிட்டதான் கைய வச்சு வாங்கணும் போல் இருக்கு அப்படின்னு கழுத்துக்கிட்ட இப்படி கைய வைக்கிறான். அவனோட விரல்ல வந்து உட்கார நினைத்த சுதர்சன சக்கரம் அவன் கழுத்தை அறுத்துடுத்து. இப்படி நண்பனாக இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் நின்று தர்மம் வெல்லணும் அப்படின்னு போர் செய்த தர்மமூர்த்தியானவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ரீமன் நாராயணனிடம் இந்த அரக்கன் யுத்தம் செய்வதற்கு கேட்கிறான். நம்ம புராணங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அரக்கர்கள் யாரை நோக்கி தவம் பண்ணுவான்னா, ஒண்ணு பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுவா, இல்ல சிவனை நோக்கி தவம் பண்ணுவா. விஷ்ணுவை நோக்கி அவ தவம் பண்ணதா நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, தர்மம் யார் பக்கத்துல இருக்கோ அவளுக்குதான் விஷ்ணுவோட அனுகிரகம் கிடைக்கும். சிவன் ஆசுதோஷி, யாராக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணிடுவார். அதனால பெருமாள்கிட்ட போறதுக்கு சில பேர் பயப்படுவா. எதுக்கு அப்படின்னா, பாவம் பண்ணவா பயப்படுவாள். இவன் என்ன பண்றான், இந்த ரிஷபாசுரன் அசுரனாக இருந்தாலும் பெருமாளோட விபரீத ஆசை, பெருமாளோட சண்டை போடணும், அதுவும் நரசிம்மரோட சண்டை போடணும் அப்படின்னு ஆசை. நேர்ல அந்த நரசிம்மர்ட்டையும் உன் கூட நான் சண்டை போடணும் அப்படிங்கிறான். சரி வா சண்டை போடு அப்படிங்கிற, ஒரே அடியில கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த ரிஷபாசுரன் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிற. என்ன அப்படின்னா, त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यम् नृहरे वेगवती तडाश्रयम् त्वाम् அப்படின்னு காமாசிகாஷ்டகத்துல வேதாந்த தேசிகர் சொல்றார். त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः, त्वयिனா நீ, ரக்ஷத்தினா காப்பாத்துற அப்படின்னா, நிருசிம்மா நீ காப்பாத்தணும்னு நினைச்சுட்டேன்னா நீ காப்பாத்த போறத தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. கிமன்யை யாரும் இல்லை. त्वयि च रक्षति रक्षकैः किमन्यै, நிருசிம்மா நீ என்ன காப்பாத்த கூடாதுன்னு நினைக்கிற, அதாவது நீ என்ன ரட்சணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற. அப்போ வேற யாராவது வந்து என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா அது முடியுமான்னா கிமன்யை முடியாது. இப்போ கூட ரஜினி வந்து சொல்லிட்டு இருப்பார், ஒரு படத்துல கூட வரும், ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான்னா யாராலையும் கொடுக்க முடியாது. அதை எங்கேருந்து எடுத்ததுன்னா இந்த வேதாந்த தேசிகர் ஸ்லோகத்துல இருந்து எடுத்தது. அதாவது பகவான், அதாவது நிருசிம்மன் யாரையாவது காப்பாற்றணும்னு நினைச்சான்னா அவளை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரையா காப்பாற்ற கூடாதுன்னு நினைச்சான்னா எப்படிப்பட்டவர்கள் வந்து நின்று அத அவர்களை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அவ ரட்சிக்கப்படாமலே போயிடுவாள். அந்த வகையில ஒரு அசுரனானவன் மேலையும் நிருசிம்மனினுடைய கருணையானது விழருது. என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிற. அதுக்கு அவன் சொல்றான், அப்பா
இந்த இடத்துல உன்னை நினைச்சு நான் தவம் பண்ணதுல என் பேர்ல இந்த இடம் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் ஏழு மலைகள்ல, அதாவது திருப்பதியில இருக்கக்கூடிய 7 மலைகள்ல முதல் மலையை ரிஷபாசுரன் தவம் பண்ணின மலையை ரிஷபாத்ரி அப்படின்னு அவன் பேர்ல கூப்பிடுறான். அடுத்த வரம் கேட்கிறான். என்ன வரம் அப்படின்னா, நிருசிம்மா எனக்கு அருள் பண்ண நீ இந்த இடத்திலேயே வேங்கட நரசிம்மனாக இருந்து அத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். தந்தேன் அப்படிங்கிறார் நிருசிம்மர். ஆக கிருதயுகத்திலேயே வேங்கட மலையில பகவானினுடைய ஆவிர்வாவம் நடக்கிறது. திருப்பதி மலையில முதல்ல இருந்தது யார் அப்படின்னா வேங்கட நிருசிம்மன் அப்படின்னு சொல்லப்படுவது போல உக்ரமான நிருசிம்மனினுடைய ரூபம் இருக்கு. இதுக்கு ஆதாரம் இன்னைக்கும் என்னால சொல்ல முடியும். இது அத்தனையும் பவிஷ்யோத்தர புராணத்துல இருக்குன்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னாலும் இன்னைக்கும் திருப்பதி மலையில நம்ம பார்க்கக்கூடிய ஆதாரங்கள் 2 இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்ரீனிவாசனினுடைய, அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய சன்னதியில உக்ர ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு ஸ்ரீனிவாசன் இருப்பார். அவரை என்ன அப்படின்னு கேட்டானா, பெருமாளினுடைய உக்ரத்தினுடைய வடிவம், கோபத்தினுடைய வடிவம் அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னா, இவருக்கு வருஷத்துல ஒரு நாள் தான் புறப்பாடாகும். அந்த புறப்பாடாகி அவர் வெளியில வரும்போது சூரியோதயத்துக்கு முன்னாடியே வெளியில கூட்டின்னு வந்துருவா. சூரியோதயத்துக்கு முன்னாடியே உள்ளேயும் கூட்டிட்டு போயிடுவா. அதாவது சுவாமி மேல வெயில் படவே கூடாதுன்றது மரபு. எதுக்கு அப்படின்னா, அவர் ரொம்ப உக்ரமான வடிவம் அப்படிங்கிறதுனால சூடான வெயில் பட்டான்னா அவரோட உக்ரம் இன்னும் மேல அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த உக்ர ஸ்ரீனிவாசனை வெயில் படாம பார்த்துப்பாளாம். இந்த உக்ர ஸ்ரீனிவாசன் யாரு அப்படின்னா, முதல்ல இருந்தார் இல்லையா வெங்கட நரசிம்மன், உக்ர நரசிம்மன், அவனினுடைய அம்சத்தை இங்க இந்த உக்ர ஸ்ரீனிவாசன்ல இறக்கியிருக்காளாம். எதனால அப்படின்னு கேட்டான்னா, உக்ர நரசிம்மனினுடைய கோவில் காலப்போக்குல அழிந்து போக இன்னைக்கும் நம்ம அந்த ஆகாச கங்கை பாபநாசம் கிட்ட எல்லாம் போறத சிலாகட்டம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பாழடைஞ்ச நிருசிம்மனினுடைய கோயில நம்ம பார்க்கலாம். அங்க விக்கிரகம் எல்லாம் எதுவும் இல்லை. அந்த நிருசிம்மனினுடைய அந்த அம்சத்தை, அந்த சக்தியை ஆகர்ஷிச்சு இந்த உக்ர ஸ்ரீனிவாசனுக்குள்ள வச்சிருக்கா. இன்னைக்கும் நம்ம இந்த உக்ர ஸ்ரீனிவாசனை பார்க்கலாம். மொத்தத்துல திருப்பதியில முதல்ல இருந்தது யார் அப்படின்னா உக்ர ஸ்ரீனிவாசன்ற பேர்ல, உக்ர நிருசிம்மன்ற பேர்ல நம்ம நிருசிம்மன் இருந்திருக்க. கிருதயுகத்துல இது நடந்தது. திரேதா